ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்தில வந்து ஒரு முக்கியமான நபர் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிருந்தாரு. அப்படி எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கக்கூடிய நிலையில, எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, போனாங்க. அதில நானும் போயிருந்தேன். அப்படி போயிருக்கக்கூடிய வேளையில, இவரு எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்றிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்ல, யாரையுமே வரவேற்காம இருந்திருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டு வந்திருக்கலாம். இவரு என்ன பண்ணுனாருன்னா, ஒரு சில பேர வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. ஒரு சில பேர கூப்பிடல. அந்த வகையில நானும் ஒருத்தன். என்னையும் கூப்பிடல. என்னைய வாங்கன்னு அவங்கள அழைக்க நான் சொல்லல. வந்திருக்கேன். அதுக்கான மரியாதையாவது செய்யலாம். ஒரு புன்முக சிரிப்பு செய்யலாம். மரியாதைன்னு பார்த்தோம்னா, என்னைய மாரி வரக்கூடிய ஒரு சில பேருக்கு இதே மரியாதை. அது எதுக்கு அந்த மரியாதை? சொல்லுங்க பாப்போம். நீங்க கொண்டாந்து எனக்கு பத்திரிக்கை குடுங்கன்னு நான் கேட்கல. நீங்களா கொண்டாந்து குடுத்தீங்க. அந்த பத்திரிக்கைய நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம். நீங்க அழைப்பு குடுத்ததுக்காக நாங்களும் வந்தோம். ஒரே ஒரு புன்முக சிரிப்பு. நீங்க போடக்கூடிய உணவுல வந்து எங்கள் வயிறு நிறைவதை விட ஒரு 5 நிமிஷம் எனக்கு மனசு சங்கடமாயி போச்சு. என்னடா நம்ம வர்றோம், நம்மள பார்த்தோனே திரும்பிக்கிறாரே! அப்படின்னு ஒரு மனசுக்கு சங்கடமா போச்சு. அத மாரி நெறைய வீட்ல நெறைய பேருக்கு